வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஐசி ஓப்பனர் இந்த டூல்ஸை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த டூல்ஸை வச்சு நம்ம எப்படி ஐசி ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தரேன். அதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸை எப்படி நம்ம ஓனாகவே நம்ம ரெடி பண்ணுறது எப்படி. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி டூல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ பெஸ்ட்டான டூல்ஸ் எதுவோ நம்ம அதை வாங்கிக்கலாம். அந்த டூல்ஸில் சிலது அந்த டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த பிளேட்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளாவே அதை ரெடி பண்ண முடியும். அதை எதை வச்சு நம்ம பண்ண போகிறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய டிஸ்பிளே இருந்தால் போதும். அந்த டிஸ்பிளேக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய எல்சிடி டிஸ்பிளேயில் அந்த பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணி அந்த பிளேட்டை வச்சு நம்ம அந்த டிசைன் நமக்கு தேவையான டிசைனை வரைஞ்சிக்கிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் தேவைப்படுதோ அதை நம்ம பண்ண முடியும். அப்போ நம்ம கத்திரிக்கோலை வச்சு நம்ம அதை கட் பண்ணி அந்த டூல்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த சீல் பிளேட் பிரிச்சிட்டோம். பிரித்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன டிசைன்ஸ் தேவைப்படுதோ அந்த டிசைன் தகுந்த மாதிரி நம்ம மார்க்கரை வச்சு இல்லை பெண்ணை வச்சு நீங்கள் அதில் வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான் அதை காமிக்கிறேன். நல்லா க்ளீனாக, அதாவது அந்த சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சேஃப் தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த படத்தை வரைஞ்சி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு தேவையான டூல்ஸை நம்ம எந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு நம்ம ஐசியை ரிமூவ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி நம்ம அழகாக வரைஞ்சி அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அழகாக இருக்கும். அதாவது நம்ம டேமேஜ் இல்லாமல் ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டூல்ஸ் தேவைப்படும். இப்போ நம்ம இஎம்எம்சி, சிபியூ அந்தபடி கொஞ்சம் பெரிய ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேஸ்ட்டு, மற்ற விஷயங்கள், கம், அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த டூல்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ நம்ம அப்டேட் கான்செப்ட் வர நம்ம அப்டேட் டூல்ஸை நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அதை நம்ம ஓனாகவே ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் வச்சு நம்ம அந்த சைஸ் தகுந்த மாதிரி அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பதமான கத்திரிக்கோலாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அழகாக நீட்டாக அந்த ஷேப் தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு அந்த டூல்ஸில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளே ஓனாகவே பண்ணலான்ற விஷயத்துக்காக தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனை பற்றியும் ஒவ்வொரு ஃபால்ட்டை பற்றியும் நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதேமாதிரி ஓனாகவே நம்ம ஷார்ட் கிளியர் ஆல்ரெடி எப்படி நம்ம ஷார்ட் கிளியர் செய்கிறது அதை பற்றி விஷயங்கள் வீடியோ கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் உங்களுக்கு நான். அது மாதிரி இப்போ வரக்கூடிய கம்ப்ளைண்ட் வரைக்கும், இப்போ அப்டேட் வரக்கூடிய கம்ப்ளைண்ட் வரைக்கும் நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதை சர்க்கியூட், அதை சிக்மானிக் டயக்ராம் வச்சு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளை அடுத்தது சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த சேஃப் தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டூல்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதை செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அழகாக நம்ம கட் பண்ணுறோம் அந்த சேஃப் தகுந்த மாதிரி. இது பொறுமையாக நம்ம இதில் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா அழகாக நீங்கள் இது ரெடி பண்ண முடியும். அந்த பீஸை நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த டூல்ஸில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும். இந்த மாதிரி பிளேட் யூஸ் பண்ணலாம். இதோட திண்ணமான பிளேட்டும் நம்ம கட் பண்ண ட்ரை பண்ணலாம். அழகாக பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இடங்களுக்கு க்ளூ டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணால் அந்த பிரிண்ட் கட் ஆகாமல் எடுக்கும். அதுக்காக தான் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி ஓப்பன் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு ஃபோனை கழட்டுறதுக்கு, மற்ற விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ண முடியாது. நம்ம மைன்ட்ரான இடங்களில் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஐசியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஸ்பேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் டூல்ஸ் இருக்குது. சின்ன சின்ன கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், மற்ற விஷயங்கள் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் டூல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த விஷயங்களும் தரேன் உங்களுக்கு. அதாவது அந்த மாதிரி ஸ்பேர்ஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வரக்கூடிய கான்செப்டில் மைனூட்டான விஷயங்களாக இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், அந்த டூல்ஸை நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதை வச்சு நம்ம அழகாக ஐசி, க்ளூஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். நல்லா பாயிண்ட்டாக இருக்கும். இதே விஷயத்தை பிளேடை கனெக்ட் பண்ணியும் பண்ணலாம். பிளேடை கட் பண்ணி கூட நம்ம அந்த மாதிரி டூல்ஸை ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி ஆல்ரெடி ரெடிமேடாக வரக்கூடிய டூல்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி டைப்பு நம்மளும் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்ல வரேன் நான். அப்போ அதுக்கு திரும்ப டூல்ஸ், அந்த பிளேட்லாம் திரும்ப வாங்கணும் அவசியம் இல்லை, நம்மளை ஓனாகவே பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் அழகாக படம் வரைஞ்சி கூட சைஸ் வச்சு நம்ம அழகாக நம்ம இந்த மாதிரி டூல்ஸை ரெடி பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு ஐசி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் எந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டூல்ஸை விட நம்மளே ஓனாகவே க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த பழைய டிஸ்பிளே எடுத்து நீங்கள் அழகாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.